அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வீடியோ ஒன்று போட நினச்சி சின்னாண்டா இப்போ நேற்று ஒரு நியூஸ் பார்த்து கொண்டு இருக்க போக்குள்ள என்னை கண்ட ஒரு நியூஸ் ஒன்று தான் எங்களோட பிரைம் மினிஸ்டர் எங்களோட பார்லிமெண்ட்டில் வச்சு இந்த இஸ்ரேல் ஆட்கள் வந்ததை பற்றி கொஞ்சம் பேசப்பட்டுச்சு. அதுக்குண்டான ஒரு கவர்மெண்ட் தரப்பில் அதுக்குண்டான ஒரு ஆன்சரை கொடுக்குறதுக்கு எலுமின நேரத்தில் அவள் பேச போக்கில் நான் கண்டேன். அவள் வார்த்தைகளுக்கு சரியான கஷ்டப்படுற அவட வார்த்தைகள் வரதில்லை, ஒரு ஃப்ளோவில் வரதில்லை. சாதாரணமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷன் ஒன்று இருக்குது, மனுஷரை பற்றியும் நாட்டை பற்றியும் நாட்டுடைய இறையாண்மையை பற்றியும் ஒரு விஷன் ஒன்று இருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்குண்டான உத்தரே சரியான முறையில் கொடுத்து குறையலாம் போச்சு. ஏண்டா இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கு நேற்று வந்தது இல்லை, இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. அவங்களுக்கு எங்களை விட நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் ஐக்கியலும். நான் காண்றது ஒன்று என்னாண்டா, இதில் ஹைலைட் ஆக வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. நான் காண்ற என்னாண்டா, இந்த அவங்களுக்கு கூட இந்த விஷயத்தை பற்றி பெரிய அளவில் பேசலாம்ன்றது தான் நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் அவங்களுக்கு தெரியும், உலகத்தில் தண்ட நாட்டுக்கு இப்போ எங்களோட நாட்டில் இருந்து கொண்டு இன்னொரு நாட்டை பற்றி நீங்கள் பேசினா நான் உங்களை ஜெயிலில் போடுவேன், இல்லாட்டி உங்களை நான் முடக்குவேன், எந்த முறையில் உங்களை முடக்கலுமோ அந்த அளவுக்கு முடக்குவேன்னு சொல்லி இப்போ அமெரிக்கா அந்த நாட்டு மனுஷருக்கு சொல்லியிருக்குது. யாரை பற்றி பேசினா, இஸ்ரேலை பற்றி பேசினா அவங்களுக்கு இப்படியான விஷயங்கள் நடக்கும். ஒரு ஸ்டேட்டில் அவங்க லோவாக பாஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே உலக நியூஸ் பார்க்குற எங்களுக்கு எங்கட ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் அப்படி இல்லை. எங்கட ஸ்ரீலங்காவில் எல்டிடிக்கு சப்போர்ட்டாக பேசுகிற ஆட்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமை குரல் ஒண்டிக்கு கோணம் பண்ணுவாங்க தான். ஆனாலும் அது இந்த நாட்டுள்ளுக்கே இருக்கிற ஆட்கள் தான், அவங்களும் வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் ஒன்று இல்லை. அப்போ இப்போ எங்களோட பிரசிடெண்ட் எங்களோட பிரைம் மினிஸ்டர் கூட அப்படி பேசுகிறதுக்கு தயங்குற மாதிரியும் சரியான வார்த்தைகள் வராமிக்கிறான்னு போகல. எங்களுக்கு நினைக்கிறது என்னான்னு சொன்னால், நாங்களும் அந்த ப்ரெஷருக்கு அடியில் தான் இருக்கிறோம். அந்த ப்ரெஷரை நாங்கள் உள்வாங்கிக்கிறோம். சென்னத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் போடலும், நீ இதை பற்றியெல்லாம் பேசாதே, நீ ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாய், நாங்கள் செல்கிற மாதிரி தான் நீங்கள் நடக்க வேணும்னு சொல்லி அவங்களுக்கு ரூல்ஸ் போடலும். எங்களுக்கு அதை எதிர்த்து போராடையில் அது ஏண்டா எங்கள்ட நாடை அவங்க துவேசம்ட்டு செல்கிறதால நல்ல பசந்தாக சமைச்சு வச்சுக்கிறாங்க. எங்கள்ட நாட்டில் எங்கள்ட நாடுன்னு சொல்லி நாங்கள் முன்னேறதுக்கு இல்லாமல் ஒரு தனிப்பிட்ட குரூப்பாக எங்களை பிரித்து வச்சு இந்த துவேசம்ட்டு செல்கிறது எங்களோட நாட்டில் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கு. இனவாதம் பேசுகிறவங்கக்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது ஒன்று என்னாண்டா, எங்களோட நாடு இன்றைக்கு ஒரு பேங்க்குக்கு சின்னக்கரை எழுதுப்பட்டிருக்க போக்கல நீ அதிலிருந்து எப்படி மீள வேணும்னு சொல்லி நினைக்காம இன்னும் இந்த நாட்டில் இந்த துவேசத்தை நீ செஞ்சு கொண்டிருக்கிறேன்டா, நீ உண்மையாகவே இந்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நீ கடைக்கு போகிறாய், இல்லாட்டி இந்த நாடை இந்த இடத்துக்கு தள்ளுறதுக்கு நீ தான் பெரிய அளவில் ஒரு கண்ட்ரிபியூஷனை பண்ணிக்கிறேன்னு தான் நான் சொல்ல வேணும். அப்படி தான் நாங்கள் நினைக்க வேணும், அதுதான் உண்மை. ஆனால் இன்னும் இருக்கிற கவலை என்னன்னு சொன்னால், இன்னும் நாங்கள் அதுலேருந்து விடுபாடல்ல. இன்னும் கவர்மெண்ட்டுக்கு அதற்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு ஒன்று சொல்ல இல்லாத இடத்துல இருக்குது. இனவாதம் இருக்க வேணும். எப்படி இருக்க வேணும்? எங்களோட நாடு நாங்கள் முன்னுக்கேற்ற வேணும். நாங்கள் யாருக்கும் பணியக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்கள் எங்களோட நாட்டை முன்னேற்றுறதுக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேணும்னு செல்கிற ஒரு மனப்பாங்க நாங்கள் வளர்த்து குறையலுமா இருந்தால் அந்த இனத்துவேசம்னு சொல்கிறது நல்ல இனத்துவேசம். ஆனால் எங்களுக்கு கிடைச்சிக்கிறது இந்த கெட்ட கொலஸ்ட்ரால். நல்ல கொலஸ்ட்ரால் இல்லை, எங்களுக்கு கிட்டேக்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால். அது மூலியமாக தான் எங்களோட உடம்பு இன்றைக்கு நிறைய நோயை சந்திச்சு கொண்டிருக்குது. எங்களோட நாடு இல்லாட்டி எங்களோட நாடு இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய நாடு ஒன்று இல்லை. எப்பயோ நாங்கள் ஒரு நல்லா இருந்த நாடு ஒன்று தான். அதை சுற்றி நான் நினைக்கிறேன், இந்த அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேணும். அதே நேரத்தில் நான் இன்னும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் என்னாண்டா, இந்த உலகத்தில் நடக்கிற பொலிட்டிக்கலை நீங்கள் இந்த காசா ஓவை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய உண்மைகள் யதார்த்தத்தை விளங்கி கொடுறதுக்கு உண்டான சக்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். எங்களோட நாடு எப்படி இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சுன்றது எங்களுக்கு நல்ல ஓவரால் ஒரு நல்ல பிக்சர் ஒன்று கிடைக்கும். அது மூலியமாக எங்களோட ஃப்யூச்சரை எங்களுக்கு சரியான முறையில் சமைச்சு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போம், செயல்படுவோம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.